குட் ஆஃப்டர்நூன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். என்னன்னு பார்க்குறீங்களா? ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னுடைய செல் வந்து கிடையாதுங்க. நம்ம செல்லை வந்து நான் வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். இது என் தம்பியோடைய செல்லுங்க. ஓகேங்களா? இது விவோ வந்துட்டு இதனுடைய ரேட் பார்த்தீங்க, நம்ம தலைவர் இருக்கார் இல்லைங்க, செந்தில், நம்ம அண்ணா, என்னுடைய தம்பி தான். அவர் எப்பயுமே ஹைஃபையாக தான் வாங்குவார். இதனுடைய ரேட் வந்து அப்போவே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே 50,000. சரி, இதில் நாம் வந்து வீடியோ எடுக்கலாம். அம்மா வந்து இந்த செல் வச்சுருந்தாங்க. அம்மாகிட்ட இருந்து இப்போ ஜஸ்ட் ஆட்டையை போட்டு நான் வந்து இதில் வந்து வீடியோ எடுத்து சரி யூடியூப்க்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதனுடைய கிளாரிட்டி வந்து எப்படி இருக்குது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? என் செல்லை விட நல்லா இருக்குது தானே? அதான் ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்க, காசுக்கு தகுந்த பணியாரம் அப்படின்ட்டு. அது 100% உண்மை. பட் என் செல்லும் வந்து அமேசிங்காக இருக்குங்க. அதுலேயும் கிளாரிட்டி வந்து பக்காவாக இருக்கும். பட் ஆனால் நான் என்னுடைய பழக்கம் என்னென்னா, செல்லுக்கெல்லாம் நான் வந்து அதிக காசு போட மாட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 20,000க்குள்ளே, அவ்வளோதான். இவன் பார்த்தீங்க அப்படின்னா செல்லே வந்து 50, 75 அந்த மாதிரி எடுப்பாங்க. நம்ம தலைவர் எப்பயுமே ஹைஃபை தான். அப்படியே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு அப்படியே போயிட்டார். அதுதான் உண்மை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இந்த உலகத்தில் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்ம போட்டிருக்கோம்லங்க இந்த ட்ரெஸ்ஸு, இந்த அன்னைக்கு போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் நிரந்தரம். இருக்கிற வரைக்கும் ஜாலியாக ஹாப்பியாக வைபாக இருந்துட்டு மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல், மற்றவங்களை எதையும் துன்புறுத்தாமல், இந்த பூமிக்கு எல்லாருக்கும் ஒரு டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. எது பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யுங்க. என் தம்பியோடைய டெத்துக்கு அப்புறம் நான் நல்லா திருந்திட்டேன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். எனக்கு ஒன்று வேணும் ஆசைப்பட்டேன்னா அது கண்டிப்பாக நான் வந்து வாங்கி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான். நான் முந்தியெல்லாம் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன். இப்போ நிறைய நான் வந்து திங்க் பண்ணுறேன் எங்கள் தம்பி மாதிரி. தேங்க்யூ. நீங்களே ஹாப்பியாக இருங்க. ஓகே, பாய், டேக் கேர்.